அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் இயேசு உயிர்த்தெழுந்தவர் என்ற தலைப்பில் வேதாமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிப்போம். சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயன் ஆகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரலாற்றிலே ஒப்பற்ற இடம் பிடித்தது. காரணம், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என இரண்டாக பிரிந்தது. எனவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை யாரும் மறக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவரை தேவகுமாரன் என நிரூபித்து விட்டது. காரணம், உலகத்தில் எத்தனையோ மகான்கள், பெரிய தலைவர்கள், உலகிலே பணக்காரர்கள் எல்லாம் தோன்றினார்கள். தேசத்து மக்களுக்காக ஒரு சிலர் தியாகங்கள் செய்ததும் உண்டு. தியாகங்கள் செய்த அநேகர் மரித்தும் போனார்கள். அவர்களுக்கு பளிங்கு கற்களால் கல்லறையும் கட்டப்பட்டிருக்கலாம். ஆண்டுதோறும் நினைவு கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் கல்லறைகள் எல்லாம் இன்றும் மூடியே இருக்கிறது. ஆனால் உங்களுக்காக, எனக்காக தன் ஜீவனையே கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்ட எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை உயிர்த்தெழுந்த நாள் முதல் இன்று வரை திறந்தே இருக்கிறது. ஆக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் நம்மை பார்த்து, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்கிறார். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அவர் உயிரோடு இருப்பதே நமக்காக தான். காரணம், நம்மோடு இருந்து நமக்கு உதவிகள் செய்ய, நமக்கு அற்புதங்களை செய்ய, தமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ண, நற்போதனைகள் தருவதற்காக, நம் சிறையிருப்புகளை மாற்றுவதற்காக, நம் அசுத்தங்களை நம்மை விட்டு நீக்குவதற்காக, உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவதற்காக, அவரது சிங்காசனத்தில் நம்மை உட்கார வைப்பதற்காக என்பதை மறந்து போகாதீர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இழப்புகள், நிந்தைகள், வேதனைகள், வியாதிகள், பரிகாசங்கள் வந்தாலும் பயப்படாதேயுங்கள். உயிருடன் எழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு உண்டு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தின்படி, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதும் இல்லை. மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த கிறிஸ்து இனி மரிப்பதே இல்லை. பல ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரனாகிய யோபு பக்தன் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களையும் 10 பிள்ளைகளையும் சரீர பலத்தையும் இழந்து போன பின்பும் நம்பிக்கையாய், விசுவாசமாய், உறுதியாய் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று அழகாக கூறுகிறார். எகிப்து தேசத்திற்கு தானியம் வாங்க யோசேப்பின் சகோதரர்கள் போகிறார்கள். அவர்களுக்கு யோசேப்பு தன்னையே அறிமுகப்படுத்துகிறான். அவரின் சகோதரர்கள் எல்லோரும் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்பதை நினைத்து ஒரு பக்கம் பயந்தாலும் மற்றொரு பக்கம் ஆனந்த கண்ணீர் விட்டு சந்தோஷமடைந்து ஒருமிக்க அழுதார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவனை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்ன உடனே
வயதான யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று ஆதியாகமம் 45 அதிகாரம் 27 கூறுகிறது. யாக்கோபு இழந்து போன மகனை திரும்ப கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், இழந்து போனவற்றை திரும்ப கொடுக்க நான் உயிருடன் இருக்கிறேன். நீ சோர்ந்து போகாதே. நீங்கள் சோர்ந்து போகாதேயுங்கள். இன்றைக்கு பொல்லாத வியாதியின் நிமித்தமாக மரண படுக்கையில் இருக்கிறீர்களா? மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கும் வல்லமை கொண்ட இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உயிரோடு எழுந்தவர் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8 அதிகாரம் 11 வேதாமத்தில் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் சாராளை பாருங்கள். சாராளுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போயிற்று. காரணம், வயது சென்று காணப்பட்டாள். நம்பிக்கை அற்ற நிலைமை, சரீரம் செத்து போன நிலைமை. ஆபிரகாமும் வயது சென்றவர், ஆனால் விசுவாசத்தை தளரவிடவில்லை. காரணம், ரோமர் 4:19 படி 2 பேரின் சரீரமும் செத்து போனதை எண்ணாதிருந்தான் என்று வேதாகமம் கூறுகிறது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைத்து நினைத்து விசுவாசத்தோட ஜெபித்தார். ஏற்ற வேளை வந்தது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் மாற்றுகிற கர்த்தர் சாராளின் கற்பத்தை திறந்தார். சாவுக்கேதுவான சரீரம் உயிர் பெற்றது. விசுவாசத்தை கனப்படுத்தி ஈசாக்கை கையில் கொடுத்தார். பிள்ளை செல்வம் இல்லாமல் பல ஆண்டுகளாய் காத்திருந்து என்ன வாழ்க்கை, உயிரோடு இருப்பதை விட சாவதே மேல் என்று புலம்பும் அனுபவத்தோடு இருக்கிறீர்களா? உங்கள் சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு உண்டு. உயிர்த்தெழுந்த இயேசு பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பிப்பார். எபேசியர் 2 அதிகாரம் 5 கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் படைக்கப்பட்ட நம் அவயங்கள் அநீதியின் அவயங்களாய் இல்லாதபடி நீதியின் அவயங்களால் மாற வேண்டும். வேதாமத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த கெட்ட குமாரனை பற்றி பார்ப்போம். கெட்ட குமாரன் தன் தகப்பனிடம் ஆஸ்திகளை பிரித்து கேட்கிறான். தகப்பனும் பிரித்து கொடுக்கிறார். பெற்றுக்கொண்டதான கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசம் போய் தன் சுய விருப்பப்படியாக துன்மார்க்க ஜீவிதம் செய்து தன் ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். வறுமனையான ஒரு நிலைமையில் வாழ்ந்தான். குடியானவனிடம் வேலை கேட்டு பன்றியை மேய்க்க தன்னை ஒப்பு கொடுத்தான். காரணம், கீழ்ப்படியாதவனுக்கு கிடைத்த தண்டனை. நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அந்தோ பரிதாபம்! சாப்பிட ஆகாரம் இல்லாமல் பன்றிக்கு வைக்கும் தவிட்டின் மேல் ஆசை கொள்கிறான். நாளடைவில் பன்றி சாப்பிடும் தவிடும் எனக்கு இல்லையே என்று புலம்பி அழுது தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி சிந்திக்கிறான். முன்னால் வாழ்ந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையை நினைக்கிறான். அதோடு தகப்பன் வீட்டை நினைக்கிறான். தகப்பனின் குணாதிசயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து கண் கலங்கி காணப்படுகிறான். நான் இப்படி துரோகம் செய்து விட்டேனே, என் அப்பா சம்பாதித்த செல்வத்தை எல்லாம் அழித்து போட்டேனே என்று புலம்புகிறான். இனி எனக்கு வாழ வழியே இல்லையே, நான் இனி அப்பாவிடம் போகிறேன் என முடிவு செய்து தகப்பனிடம் வருகிறான். இவன் வருகையை பார்த்த தகப்பன் மகனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறான். கெட்ட குமாரன் தகப்பனிடம் தான் செய்த தவறுகளை சொல்லி சொல்லி அறிக்கை செய்தான். இரக்கமுள்ள தகப்பன் அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரனிடம் மகனுக்கு நல்ல வஸ்திரமணியை சொல்கிறார். இவன் கைக்கு மோதிரமும் காலுக்கு பாதரட்சையும் அணியுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம் என்கிறார். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்புக்குரியவர்களே, இப்படியாக பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த கெட்ட குமாரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார்.
கெட்ட குமாரனைப் போல பழைய சுவாபங்களை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து புதிய மனித சாயலை பெற்றவர்களாய் வாழ முயல்வோம். பாருங்கள், சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவ ஜனங்களை கொடுமைப்படுத்தி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல துன்பங்களை விளைவித்தவன், தேவனை விட்டு தூரம் போனவன், தேவனுடைய பிள்ளைகளை வெறுத்து வாழ்ந்தவன். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அவன் மீது ஒரு நோக்கம் வைத்திருந்தார். சவுலை ஒரு ஒளியின் நிமித்தமாய் சந்தித்து அவனுடைய கண் பார்வையை எடுக்கிறார். கண் பார்வையை எடுத்த வேளையில் அனனியா என்ற ஒரு தேவ மனிதனை கர்த்தரே அனுப்பி அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவனை புதிய மனிதனாக மாற்றுகிறார். இதை கேட்கிறதான் அன்பு பிள்ளையே, இன்னும் பாவ வாழ்க்கையில விழுந்து நீ என்னால் இனி இந்த உலகத்தில் எப்படி நிமிர்ந்து நிற்க முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி வாழ்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், கெட்ட உன் பழைய சுவாபத்தை மாற்றி நான் ஒரு புதிய மனிதனாய் மாற்றுவதற்காகவே நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மரணத்தை ஜெயமாய் விழுங்கி கண்ணீரை துடைத்து உயிர்ப்பிப்பார். ஏசாயா 25:8 கூறுகிறது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எல்லா முகங்களில் இருந்து வழிகிற கண்ணீரை துடைப்பார். அழுகிறவர்களை பார்த்து அழாதே என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றுவார். இதில் நாம் பார்க்க போவது எசேக்கியாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18:6 படி, கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை சாழ்ந்து வாழ்ந்தவர்தான் எசேக்கியா ராஜா. அது மட்டுமல்ல, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கடைபிடித்து வாழ்ந்தவர். 2 நாளாகமம் 29:20 படி, காலையிலே எழுந்து மற்றவர்களையும் கூட்டி கொண்டு ஆலயத்திற்கு போகிறவராய் காணப்பட்டார். கர்த்தரின் ஆலயத்தின் கதவுகளை பழுது பார்த்து ராஜ்யத்தின் 1ஆம் வருஷம் ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து ஆலயத்தின் அசுத்தங்களை அப்புறப்படுத்தி பரிசுத்தப்படுத்தினவர். அப்போஸ்தலர் 2:47 படி, ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். கர்த்தர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். ஜனங்களை தேற்றும் குணம் படைத்தவராய் காணப்பட்டார். இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தார். இனி பிழைக்கவே முடியாது என நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் காணப்பட்டார். அப்போது அவர் வீட்டு சுவர்புறமாக திரும்பி அழுது இயேசுவை நோக்கி பார்த்தார். கர்த்தர் அவர் கண்ணீரை கண்டு மனம் இறங்கி ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தார். இதை கேட்கும் அன்பரே, சத்துவமற்ற நிலைமையில் வியாதியால் எழும்ப முடியாமல் விழுந்து கிடக்கிறீர்களா? உயிர்த்த கிறிஸ்து உன் கண்ணீரை துடைத்து உன் ஆயுசு நாளை கூட்டித்தர போதுமானவராய் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உன்னை ஏந்தி சுமந்து பாதுகாப்பார். உங்கள் இருதயம் இனி கலங்காமல் இருப்பதாக. லூக்கா 7:11-16 படி, நாயினூர் விதவை வீட்டில் தனக்கு இருந்த ஒரே சொத்து அவளுடைய வாலிப வயது மகன்தான். அவன் மரித்து போய்விட்டான் என கேள்விப்பட்டதும் கண்ணீர் விட்டு அழுதார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாயினூருக்குள் நுழைந்து பாடையில் கிடந்த வாலிபனை பார்த்து எழுந்திரு என்று சொல்ல, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். அன்பரே, உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மரித்தவனையும் உயிரோடு எழுப்பினதே. ஆனால் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இதை கேட்கிறதான் அன்புக்குரிய பிள்ளைகளே, நாம் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறபடியால் தைரியத்தோடு இருப்போம். உலகில் ஏதாவது காரியத்தால் பயந்து போய் வாழ்கிறீர்களா? இனி பயப்படாமல் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்று தைரியம் கொண்டு எழும்புங்கள். உங்களோடு இருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஜெயம் உள்ள வாழ்வை தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா.
அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கோரெங்கே பாதாளமுன் ஜெயம் எங்கே. சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாத்திடுவோம். சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அன்பின் நல்ல சுவாமி அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இம்மட்ட கண்ணின் மணி போல் பாதுகாத்து ஜீவன் சுகம் பலம் தந்து அப்பா இந்த நாளிலும் உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு தந்து இந்த நல்ல கிருபைக்காக உமக்கு கூட நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. அப்பா எத்தனையோ நல்லவங்க இந்த நாளை காணணும்னு நினைத்தவங்க இந்த நாளில் இல்லை சுவாமி. ஆனால் அவர்களை விட தகுதியற்றவர்கள் பாவிகளாக இருந்த போதிலும் எங்கள் மேலே வைத்த அன்பு நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் பாதுகாத்து வாரீங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் உமக்கு சாட்சியாக வாழ கிருபை தாரீங்களே அப்பா. அந்த அன்பிற்காக உமக்கு கொடா நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. அனுதினமும் அப்போ உமக்கு சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாக, அனுதினமும் அப்போ உங்கள் அன்பில் நிலைத்து வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நீங்கள் எங்களை மாற்றுங்க ஏசப்பா. அப்பா இந்த கொள்ளை நோயெல்லாம் எங்கள் தேசத்தில் நீங்கள் முற்றிலும் மாற்றி போடுங்கப்பா. எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்களே அப்பா. உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை எங்களுக்காக சிலுவையில் சிந்தினீங்களே அப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீங்களே அப்பா. அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணரணும் அப்பா. ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உமக்கு சாட்சியாக நாங்கள் நிற்கணும் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஏசப்பா. இந்த கொள்ளை நோய்க்காக உம்மை நோக்கி பார்க்குறோமப்பா. இது கூட எங்களுடைய பாவங்களால் வந்தது என்பதை நாங்கள் உணர்கிறோமப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினா தேசத்தில் சேமத்தை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா. எத்தனையோ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களே அப்பா. அந்த ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு மனதுருங்குங்கப்பா. எங்கள் தேசத்தில் ஒரு சேமத்தை நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. உண்மை அறியாத ஜனங்கள் எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ளட்டும்
அப்பா. அப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்கள் கொண்டு வாங்க ஏசப்பா. ஹாஸ்பிட்டல் வீடுகள்மா கஷ்டப்பட்டு இருக்கிற அநேக ஜனங்கள் உண்டுப்பா. அப்போ சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியோர் வரைக்கும் அப்பா இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே அப்பா. எல்லாரையும் அப்போ நீங்கள் சுகம் கொடுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சுகபலத்தோடு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா நீங்கள் கொடுக்குற விடுதலை ஒரு மெய்யான விடுதலை என்பதை நாங்கள் அறிகிறோமே அப்பா. இந்த கொள்ளை நோயிலிருந்து அப்பா அவங்களுக்கு இருக்கிற அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் ஒரு மெய்யான விடுதலையை கொடுத்து உமக்கு சாட்சியாக எடுத்து நிறுத்துங்கப்பா. உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்களை கொண்டு நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தொட்டு அப்போ யாருமே இந்த கொள்ளை நோயினால் இறந்து போய்விடாமல் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா உலக நாடுகளுக்காக தலைவர்களுக்காகலாம் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா நாட்டிலேருந்து இந்த கொள்ளை நோய் முற்றிலும் மாறி போகட்டும்ப்பா. கொள்ளை நோய் இல்லைங்கிற ஒரு செய்தி நாங்கள் சீக்கிரத்தில் கேட்கணுமாப்பா. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாங்கப்பா. எங்கள் தலைவர்களை நீங்கள் சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத தலைவர்கள், உண்மை அறியாத தலைவர்கள் எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ளட்டும் ஏசப்பா. நீர் தான் உயிர்த்தெழுந்த மெய்யான தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க அப்பா உண்மையை ருசித்து பார்க்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்கள் கொண்டு வாங்கப்பா. எங்கள் தலைவர்கள் அப்பா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு அப்போ நல்ல திட்டங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அது எங்கள் மக்களுக்கு நன்மையான முறையில் போய் சேர்றதுக்கும் அது மூலமாக எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் அவங்க தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்போ உமக்கு சாட்சியாக ஒவ்வொருவரும் நீங்கள் எடுத்து நிறுத்துங்கப்பா. உங்களுடைய ஞானத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கடைசி காலத்தில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. எங்கே பார்த்தாலும் அப்பா இந்த கடைசி காலத்துக்கான அடையாளங்கள் அப்போ நடக்கிறத நாங்கள் பார்க்குறோமே அப்பா. வேதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா அடையாளங்களும் துல்லியமாக நடைபெறுதப்பா. உங்கள் வருகை சமீபமாக இருக்குது என்பதை நாங்கள் உணர்றோமப்பா. நாங்களும் ஆயத்தமாகி பிற ஜனங்களை உமக்காக ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. பாவத்தில் இருக்கிறவங்க அப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்போ விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. எல்லாரும் அப்போ உங்கள் வருகையை உணர்ந்து எல்லாரும் அப்போ விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. சீக்கிரத்தில் அப்பா இந்த கொள்ளை நோயெல்லாம் மாறதுக்கும் நாங்கள் எங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பதுக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் எங்கள் ஜனங்களுடைய பாவங்கள் அதுக்கு தடையாக இருக்குமே ஆனால் அது தயகூர்ந்து மன்னிங்க ஏசப்பா. ஒரு சேமத்தை எங்கள் தேசத்தில் நீங்கள் ஏற்படுத்தும்படியாகி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து அப்போ நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா இந்த கடைசி நாட்களில் உமக்கு சாட்சியாக எடுத்து நிறுத்துங்க ஏசப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் தேசத்தில் நீங்கள் கொண்டு வரப்போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். அவர் உயிர்த்திட்டார், இயேசுவா அவர் எழுந்திட்டார். நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார், இயேசுவா.